Hi, let's create this beautiful hair accessories. அதுக்கு தேவையான things பார்த்துடலாம். Required things வந்து நான் descriptionலயும் கொடுத்திருக்கேன். First நம்ம canvas sheet fold பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க 3 flowers at a timeல கட் பண்றனால நான் 3 fold பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஃபெவிக்ரிலோட பெயிண்ட் கேப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களோட காமன் சைஸ். நீங்க இதை விட பெருசா வேணும்னாலும் பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ்ல நம்மளுக்கு 2 சைட்ஸ் இருக்கும். ஒன்று ரஃப், இன்னொன்று வந்து ஸ்மூத் சைடில். நம்ம ரஃப் சைடில் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். B7000 க்ளூ எடுத்துட்டு நம்ம ப்ளஸ் ஷேப்பில் கார்னரில் மட்டும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு ஜாஸ்மின் ஃப்ளாராக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த ஸ்பேஸையும் விடாமல் ஈஸியாக ஸ்டிக் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்காவது ட்ரை ஆக விடுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக டைம் எடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் யூ பின் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இப்போயே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம யூ பின் ஆட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டே வந்து இதில் ஸ்மால் ஹோல் போட்டு அட்டாச் பண்ண போகிறோம். 2 லேயர்ஸாக ஃபோல்ட் பண்ணி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா பின் வந்து நீங்கள் புல் அவுட் பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. அதே மாதிரி அதையே இன்னொரு ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி அதே சைஸில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பின்னை இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே வந்து க்ரிப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒட்டியிருக்க ப்ளஸோட சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் அதில் வந்து திரும்பியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயரை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவரையும் ஸ்டிக் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு கையில் ஹோல்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் மினிமம் 5 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரை ஆக விடுங்க. அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் லேயர் ஒட்டும் போது உங்கள் கையிலே ஒட்டிக்கிட்டு வராமல் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ இது மாதிரி தான் இப்போ செகண்ட் லேயர் இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ 2 ஃப்ளவர்ஸ்க்கும் சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து நான் நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த பட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு சைடில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ்லேயும் கீழே க்ளூ போட்டுட்டு ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதையுமே வந்து 5 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து ஸ்டிக் பண்ணுறோம். இதுலேயே வந்துட்டு 2 ஃப்ளவருக்கு சென்டரில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த டபுள் லேயர் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். இந்த கிரிப்புக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டின ஃப்ளவரோட சைடில் ஒட்டி தான் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான லேயர் கிடச்சிரும். இதையுமே வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் ட்ரை ஆக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம பின்னோட பேக் சைட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் கேன்வாஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவோம். இதோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு அது ஒரு நீட் லுக்காக இருக்கும். அதை நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண வேணாம், ஃபைனலாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் எனக்கு பிடிச்ச கலரில் எடுத்திருக்கேன், ரெட் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஸ்டெம் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கும். அதனால் நம்ம அதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த லீஃபோடு இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் லீஃபோடு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு லீஃப் வேணாம், வெறும் ஃப்ளவர் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் லேயர் எடுத்துகிட்டு லீஃபையுமே எடுத்துடலாம். வெறும் ஃப்ளவர் மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளவரோட சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பேக் சைடில் அந்த கேன்வாஷை ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்ளூ போட்டுட்டு பேக் சைட் கேன்வாஷையும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டா நம்மளோட பியூட்டிஃபுல்லான ஹேர் அக்சசரிஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ஸ்டிக் பண்ணுற பேக் சைடுமே வந்து ரஃப் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். ஷைனிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான ஹேர் அக்சசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளிப் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரெக்வயர்ட் திங்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து செஞ்சேன். ரெட் கலர், பிங்க் கலர், தென் yellow அண்ட் ஒயிட். இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.